ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மார்கன். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணோட டெட் பாடி குப்பைத்தொட்டியில் கிடைக்கும். அதுவும் கருகின நிலையில கிடக்கும். இதை பார்க்குற துப்புரவு தொழிலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரலா அந்த பொண்ணு ரிலேட்டட் ஒரு போஸ்ட் வைரல் ஆகும் சோசியல் மீடியாவில். அந்த ஃபோட்டோவை மும்பையில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரான விஜய் ஆண்டனி பார்ப்பாரு. பார்த்ததுமே இதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலேருந்து சென்னைக்கு வருவார். அதுக்கு காரணம் பர்சனலாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ரிலேட்டட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக மும்பையிலேருந்து சென்னை விஜய் ஆண்டனி வந்த பிறகு விஜய் ஆண்டனி கிட்ட இந்த கேஸை அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி போலீஸ் ஆஃபீஸரான சமுத்திரகனி அவர்கிட்ட கேஸை கொடுக்குறாரு. விஜய் ஆண்டனி இந்த கேஸை அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மார்கன். பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி அவுட்லைன், இவங்க யோசிச்ச விஷயம் புதுமையான விஷயம் தான். யூஸ்வல் கிரைம் த்ரில்லர்ல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுல அந்த ஃபேண்டசி எலமெண்ட் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. ஏன்னா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டார்டிங்ல அந்த ஃபேண்டசிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக அது ஓவர் டோசேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே, ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாம ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லாவே இருந்தாலும் இன்பிட்வீன்ல இந்த ஃபேண்டசி விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.